ஓம் சாந்தி. எல்லாருக்குமே பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய சார்பாக என்னுடைய முதற்கும் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குட் மார்னிங். இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் இறை நினைவில் இருந்துட்டு இதை ஆரம்பிக்கலாமா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த இறை நினைவில் இருந்துட்டு இதை நம்ம ஆரம்பிக்க செய்வோம். நீங்க எதை உங்களுடைய லைஃப்ல விரும்புறீங்களோ அதை நினைச்சு நான் அதை சொல்ல வரல. நீங்க அம்மா அப்பாவை கடவுளா மதிக்கிறீங்கன்னா அவங்கள உங்க மனசுல நினைக்கலாம். நீங்க அம்மா அப்பாவை தான் உங்களுடைய லைஃப்ல நினைக்கிறீங்க, கடவுளாக மதிக்கிறீங்கன்னா உங்க மனசுல அவங்களுக்கு நீங்க ஒரு நிமிஷம் மரியாதை செலுத்துங்க. மற்றபடி நம்ம ஒரு நிமிஷம் அமைதியில இருந்துட்டு இந்த ஒர்க் நம்ம ஆரம்பிக்கலாம். இங்க நம்ம பிரம்மா குமாரிகள் வித்தியாசனுடைய சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். மற்றபடி நமக்குள்ள எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ நாம இறைவனால் சொல்லப்பட்ட சில செய்திகளை உங்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன். உங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு கையில ஒரு சின்ன ஃபிளட்ஜ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கையில கிடைச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வித்யாலயத்தினுடைய ஒரு சிறிய அறிமுகத்தோடு இந்த வகுப்பை நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயமானது 1937ஆம் ஆண்டு ஸ்வயம் ஜோதி ஸ்வரூபமான இறைவனான இந்தியாவில ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அபுமலையை அகில உலக தலைமையகமாக கொண்டு ஆரம்பம் செய்யப்பட்டது. இன்றையோட 90 ஆண்டுகளுக்கு மேலாக 147 நாடுகளுக்கும் மேலாக 9,000க்கும் மேற்பட்ட கிளை நிலையங்களோட உலகம் முழுவதும் இந்த வித்யாலயமானது செயல்பட்டு வருது. இந்த வித்யாலயம் என்பது ஒரு அரசு சார்பற்ற ஆன்மீக கல்வி தொண்டு நிறுவனம். இந்த வித்யாலயம் தன்னார்வற்ற சேவையை தான் உலகம் முழுவதும் செய்து வருகின்றது. இந்த வித்யாலயத்தினுடைய உன்னத நோக்கம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதர்களையும் வேண்டாத வீணான உணர்வுகள் இருந்து விடுபட வைத்து தெய்வீக குணங்கள் நிறைஞ்சு உயர்ந்த நிலையை அடைய வைப்பது. அதாவது தனி மனித மாற்றத்தின் மூலமாக உலகில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடும், அது மட்டுமல்லாது உலக அமைதியை மையமாக கொண்டு இந்த பிரம்மா குமாரியுடைய வித்யாலயமானது தன்னுடைய சேவையை செய்து வருகின்றது. அதற்கான ஒரு எளிமையான ஞானமும் சகஜ ராஜ்ய தியானம் என்ற பயிற்சி முறையும் நம்முடைய வித்யாலயத்தில் இலவசமான முறையில 90 ஆண்டுகளாக பயிற்சி வைக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாது நம்முடைய ஹெட் குவார்டர்ஸ் ஆன ராஜஸ்தான் மவுண்ட் அபுல 21 துறைகள் வாரியாக இந்த வித்யாலயமானது தன்னுடைய இந்த ஆன்மீக சேவையை உலகம் முழுவதும் செய்து வருகின்றது. அதாவது எஜுகேஷனல், மெடிக்கல், அப்படி 21 துறைகள் மூலமா நம்முடைய வித்யாலயம் சேவை ஆற்றுகிறது. இந்த ஒவ்வொரு விங்ஸ்க்கான கான்ஃபரன்சஸ், பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸை நம்முடைய ஹெட் குவார்டர்ஸ் மவுண்ட் அபுல ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படுது. ஸோ இன்றைக்கு நாம எல்லாரும் எதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா,
இந்த வித்யாலயத்தினுடைய நோக்கம் சுய மாற்றமே உலக மாற்றம் என்பது. நாம எல்லாரும் கூட பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்துல ஒரு மாற்றம் வேணுங்கிறது எல்லாருமே விரும்புறோம், அப்படித்தானே? யோசிச்சு பாருங்க, எல்லாருமே விரும்புறோம்ல. அப்ப நாம விரும்பக்கூடியது எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்? மாறணும்னா நம்ம சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து அப்படியே இல்லை, எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கு. அது உடலா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழலா இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களா இருக்கட்டும், எல்லாமே மாறிட்டு தான் இருக்கு. ஆனா நாம எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மாற்றம் என்பது என்ன? இந்த உலகம் மாறணும்னா முதல்ல நமக்குள்ள என்ன வேணும்? ஒரு மாற்றம் என்பது வேண்டும். அப்ப நமக்குள்ள அந்த மாற்றம் என்பது எப்படி வரும்? சமூக நலனுக்காக நம்ம எல்லாருமே சில விஷயங்களை இறைவனுக்காக உறுதிமொழி செய்ய இருக்கிறோம். செய்யலாமா? செய்யலாம் இல்லையா? உங்க எல்லாருக்குமே கையில வச்சுட்டு பிளட்ஜ் ஃபார்ம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? படிச்சீங்களா? இதுல என்ன விஷயம் இருக்குன்னு? இதுல 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இது எல்லாமே நம்முடைய சுய நன்மைக்கு. சோ நாம எந்த அளவுக்கு நம்மள செல்ஃப் சேஃப்டி பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களை நாம பாதுகாப்பு என்பது செய்ய முடியும். அப்ப நமக்குள்ள நம்ம சுய பாதுகாப்பு செய்து கொள்வதற்கு சுய மாற்றம் என்பது அவசியம். இதுல முதல் விஷயம். சோ இந்த 5 விஷயங்களை இன்னைக்கு மனதார நாம இறைவனுக்கு உறுதிமொழி செய்ய போறோம். முதல் விஷயம் சுய மாற்றம்னு சொல்றது. சுய மாற்றம் தான் உலக மாற்றத்தை கொண்டு வரும், அப்படித்தானே? யோசிச்சு பாருங்க. நாம நினைக்கலாம் இந்த உலகம் மிகப்பெரியது, உலகங்கிறது ரொம்ப பெருசு. நாம மாறினா உலகம் மாறுமா? நம்ம மாறினா உலகம் மாறுமா? உலகம் எவ்வளவு பெரியது, இவ்வளவு பெரிய உலகத்தை நாம மாற்ற முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம மாற்றம் தான் இந்த உலகத்துல ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க நாம எல்லாருமே ஒர்க் பண்றவங்களா தான் இருக்கிறோம். அந்த ஒர்க் பண்ற இடத்துல ஏதோ ஒரு வேலையினுடைய பழுவினுடைய காரணமா என்னுடைய மனசு அஃபெக்ட் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த டென்ஷனோட என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போகும்போது வீட்டுல இருக்கவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? அதே டென்ஷனை வீட்டுல காட்டுறோம் இல்லையா? நம்ம டென்ஷன் ஆகும்போது அந்த வீட்டுல இருக்கிற 4 பேர் என்ன பண்ணிடுறோம்? டென்ஷன் ஆக்கிடுறோம்ல. இப்ப வீடு டென்ஷன் ஆனா பக்கத்து வீட்டுல என்ன ஆகும்? டென்ஷன் ஆகும் இல்லையா? பக்கத்து வீடு டென்ஷன் ஆனா அந்த தெரு டென்ஷன் ஆகும். தெரு டென்ஷன் ஆகும், ஊரு டென்ஷன் ஆகும். ஊரு டென்ஷன் ஆகும், நாடு டென்ஷன் ஆகும். நாடு டென்ஷன் ஆகும், உலகமே ஆகும். இந்த உலகத்துக்கு ஆதாரம் எதுனா தனி மனிதனுடைய மனமாற்றம். மதமாற்றம் நமக்கு தேவையில்லை, மனமாற்றம் என்பது நம்ம எல்லாருக்குள்ளயும் வேணும். இந்த மனதிற்குள்ள ஒரு அழகான மாற்றம். ஏன்னா இந்த உலகத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் என்பது யாரால உருவாக்கப்பட்டது? நம்ம எல்லாரும் சேர்ந்ததானே உலகம். சமுதாயமாக நாம் அனைவரும் இணைந்த ஒன்றைதான் உலகம்னு சொல்லப்படுது. அப்ப நாமக்குள்ள அந்த மாற்றம் ஏற்படும் போது உலகம் என்ன ஆகும்? மாற்றத்தை அடையும். இப்போ நமக்குள்ள எதுல மாற்றம் வேணும் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய விதத்துல, நம்முடைய கண்ணோட்டத்துல, நம்முடைய செயல்பாடுகள்ல நமக்குள்ள சுய மாற்றம் இருக்கும் போது அது இந்த உலகத்துல நிச்சயமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்முடைய கண்ணோட்டம் தான். ஆக்சுவலா இந்த உலகங்கிறது ரொம்ப அழகானது. இறைவன் அப்படிதான் எல்லாரையும் படைச்சு உலகத்துக்கு அனுப்பினாரு. கூட கேட்டாங்க, அம்மா அப்பா திரும்ப எடுத்துட்டாங்கன்னு சொல்லி. அப்படி இறைவன் உலகத்துக்கு அந்த மாதிரி ஒரு பண்புகள் இல்லாத நிலையில இறைவன் நம்ம யாரையுமே உலகத்துக்கு அனுப்பல. இறைவனால் அனுப்பப்படும் போது எல்லா மனிதர்களுமே எப்படிப்பட்டவர்களா இந்த உலகத்துக்கு வந்தோம்னா 100% தூய்மையானவர்களாக உருவாக்கப்பட்டுதான் இந்த உலகத்துக்கு வந்தோம். உண்மையில யோசிச்சு பாருங்க, நாமளே ஒரு பொருளை உருவாக்கணும்னா அது எப்படி இருக்கணும்னு விரும்புறோம்? பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதை எல்லாருமே லைக் பண்ணணும்னு நினைச்சுதானே ஒரு பொருளை நம்ம உருவாக்குறோம். அப்படி இருக்கும்போது இறைவன் மட்டும் இப்படி ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்ச உலகத்தை படைச்சு அனுப்பியிருப்பாரா? இல்ல. அப்ப இறைவனால் படைக்கப்பட்ட உலகமோ, இறைவனால் படைக்கப்பட்ட மனிதனுடைய பண்புகளோ இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் போல இல்லை. இறைவனால் உருவாக்கப்பட்ட உலகம் என்பது ஒரு பொன்மயமான உலகமாக, நற்பண்புகள் நிறைந்த உலகமாக தான் இறைவன் இந்த உலகத்துக்கு நம்ம எல்லாரையும் அனுப்பினாரு.
ஆனா இந்த உலகில் இயற்கையின் நியதி, நாம எல்லாருமே இந்த உலகத்துல இயற்கையினுடைய நியதி மாற்றம். அந்த மாற்றத்துக்கு வருஷமாகும் போது ஒவ்வொருவருடைய பண்புகளும் என்ன ஆகுதுன்னா அந்த சூழ்நிலையினுடைய அனுசாரமாக மாற்றப்படுகிறது. மற்றபடி இறைவனால எல்லாருமே நற்பண்புகளால் ஆக்கப்பட்டுதான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டோம். ஆனா இன்னைக்கு அதை நாம எல்லாருமே இழந்துட்டோம்னு சொல்லணும். அந்த நற்பண்புகளை திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கக்கூடியதான் இறைவனால் அருளப்பட்ட இந்த ராஜயோக தியானம்ங்கிற மெடிடேஷன். அதற்கான சகஜ ஞானம், எளிமையான யோக பயிற்சியும் தான் நம்முடைய வித்யாலயத்துல பயிற்றுவிக்கப்படுகிறது. அப்ப எதையுமே மாத்தணும்னா அதுக்கு நம்முடைய கண்ணோட்டம் மாறினா போதும். இந்த உலகத்துல 100% நல்லவங்க யாரும் கிடையாது, 100% கெட்டவர்களும் யாரும் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். துரியோதனனும் தருமனும் இந்த உலகத்துக்கு போய் கடவுள் சொல்லுவாரு துரியோதனன் கிட்ட, இந்த உலகத்துல எத்தனை நல்லவங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க. தர்மர் கிட்ட சொல்லுவாரு, இந்த உலகத்துல எத்தனை கெட்டவங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க சொல்லி. ரெண்டு பேருமே பார்த்தது ஒரு உலகம் தான். ஆனா துரியோதனன் கடவுள் கிட்ட போய் என்ன சொல்லுவாருன்னா, இந்த உலகத்துல நல்லவங்க யாருமே இல்லை, எல்லாருமே மோசம் செய்யறவங்கதான் சொல்லுவாரு. ஆனா தர்மர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்களாதான் இருக்காங்க. ஆனா 2 பேராலும் பார்க்கப்பட்ட உலகம் ஒன்றுதான். அப்ப இங்க இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அப்போ நல்லதும் கெட்டதும் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நாம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்துல இருக்கு. நாம ஒரு செயலை எப்படி பாக்குறோமோ அப்படிதான் இந்த உலகம் நமக்கு தென்படும். இப்ப பாருங்க, நாம ஒரு செவப்பு கண்ணாடி போட்டு பாக்குறோம்னா இங்க பாக்குற எல்லாமே எப்படி தெரியும்? நமக்கு ரெட்டிஷா தானே தெரியும். ஆக்சுவலா அது ரெட்டிஷா இருக்காங்க இல்ல, நாம எப்படி பாக்குறோமோ அப்படிதான் தெரியும். அது போலதான் உலகம். ஒரு சின்ன கதை கூட ஞாபகம் இருக்கு. ஒரு முறை ஒரு மனிதன் கடவுளை நோக்கி தபம் செய்யறாரு. அவருடைய ஆசை என்னன்னா, என்னை பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இறைவனை நோக்கி ஒரு வரத்தை அடைவதற்காக தபம் செய்யறாரு. அப்போ அவருடைய தபம் முடியும் காலகட்டத்துல இறைவனும் அவருக்கு முன்னாடி வர்றாரு. இப்போ கடவுள்கிட்ட இவர் ஒரு வரம் கேட்கிறாரு, கடவுளே, எல்லாருடைய மனதையும் அறியக்கூடிய ஒரு வரம் எனக்கு வேண்டும், அதற்காகதான் இப்போ நான் அவங்களை நோக்கி தபம் செய்வேன்னு சொல்லி. அப்ப கடவுளும் என்ன செய்யறாருன்னா, சரி எல்லாருடைய மனசை படிக்கக்கூடிய வரத்தை அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. கொடுத்துடுறாரு. இப்போ இவருக்கு என்ன ஆகுதுன்னா, இவர் யாருக்கு முன்னாடி போனாலும் தன்னை பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்களோ எல்லாமே இவருக்கு தெரியுது. சிலர் இவரை பார்க்கும்போது நினைக்கிறாங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, இவரை மாதிரி நல்லவர் யாருமே இல்லை. சிலர் இவரை பார்த்து நினைக்கிறாங்க இவரை மாதிரி ஒரு மோசமான உலகத்திலே இல்லை. சிலர் இவரை பார்க்கும்போது நினைக்கிறாங்க பெரிய திருட்டு பையன். அப்போ ஒவ்வொருத்தரும் நினைக்கிறத பார்க்கும் போது எல்லாருமே நினைக்கிறது தெரிஞ்சுக்கோனா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்மளை பத்தி நம்ம கூட இருக்கிற எல்லாரும் வேண்டாம், நம்ம கூட இருக்கிற ஒரு 10 பேர் நம்மளை பத்தி என்ன நினைச்சாங்கன்னு தெரிஞ்சா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. அப்ப மனசு கொஞ்ச நாள்ல இருந்த நிம்மதியையும் இழந்து விடுகிறது. அப்ப என்ன செய்யறாருன்னா உடனே திரும்பவும் கடவுளை நோக்கி ஒரு தபம் செய்யறாரு. எதற்காகனா இந்த வரம் எனக்கு வேண்டாம்னு சொல்றதுக்காக. திரும்பவும் அந்த தவத்துல இறைவன் அவருக்கு முன்னாடி தோன்றாரு. இப்ப என்னதான் கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, கடவுளே எனக்கு இந்த வரம் வேண்டாம், ஏன்பா நீ தானே கேட்டு வாங்கிக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, எல்லாரும் நினைக்கிறது தெரிஞ்சுக்கும் போது எனக்கு இருந்த நிம்மதியும் இழந்து போயிடுச்சு, அதனால எனக்கு இந்த வரம் வேண்டாம்னு சொல்றாரு. அப்ப கடவுள் அவருக்கு சொல்றாரு, நீ வாழ்க்கையினுடைய தத்துவத்தை உணரணும், அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வரம் கொடுத்தேன். கொஞ்ச நேரம் இந்த இடத்துல கண்ணை மூடி படு, அப்புறம் நான் சொல்றேன் உனக்கு வாழ்க்கையுடைய தத்துவத்தை புரிய வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப சரின்னு அந்த மரத்தடியில கண்ணை மூடி படுத்திருக்காரு. படுத்திருக்கும் போது கொஞ்ச நேரத்துல அந்த பக்கமா என்ன ஆகுறாருன்னா ஒரு திருடன் வர்றாரு. அந்த திருடன் இவரை கடந்து செல்லும் போது என்ன நினைக்கிறாருன்னா, திருட்டு பையன் நைட்டெல்லாம் எங்கேயோ திருடிட்டு இங்க படுத்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு அவரை கடந்து போறாரு. அதுக்கு பிறகு ஒரு சன்னியாசி வராரு. அவர் இவரை கடந்து செல்லும் போது நினைக்கிறாரு, நம்மை போல ஒரு சன்னியாசி போல
எல்லா இடத்துலையும் உபதேசம் செய்துவிட்டு அந்த கலைப்புல இங்க படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு போறாரு. அடுத்த ஒரு நோயாளி அவரை கடந்து போறாரு. அந்த நோயாளி அவரை பார்த்து என்ன நினைக்கிறாருன்னா, ரொம்ப வயிற்று வலி போல சுருண்டு பயக்கடியில் படுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறாரு. இப்படி பல பேர் பல எண்ணங்கள்ல நினைச்சிட்டு போறாங்க. ஆனா அவர் ஆக்சுவலா எதுல படுத்திருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப இறைவன் அவருக்கு முன்னாடி தோன்றி என்ன அறிவுரை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் என்பது பலதரப்பட்ட சுபாவங்களை உடைய மனிதர்களை உடையது. ஒவ்வொருத்தரும் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நினைச்சோம்னா நம்ம வாழவே முடியாது. அப்ப இறைவனால் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டது? நாம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லபடியா லீட் பண்ண முடியும். அதுதானே உண்மை. ஒருத்தவங்களுக்காக மாத்திக்கிறோம்னா எவ்வளவு நேரம் நம்மள மாத்திக்க முடியும்? அவங்க இருக்கிற வரைக்கும் மாத்துவோம். அதுவும் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். எப்போ இவங்க போவாங்க, நம்ம நார்மலா இருக்கணும். அப்போ அந்த மாற்றம் என்பது எதுல இருக்குன்னா நம்முடைய கண்ணோட்டத்துல இருக்கு. அப்போ ஒரு மனிதர்களையோ ஒரு சூழ்நிலையோ ஒரு விஷயங்களையோ ஒரு இடத்தையோ நம்ம பேஸ் பண்ணோம்னா அதுக்கு முதல்ல நம்முடைய கண்ணோட்டத்தை நம்ம பாசிட்டிவா ஆக்கும்போது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா மாற்றத்தை அடையும். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதனாலதான் சொல்லுவாங்க, எண்ணம் போல வாழ்க்கை. அப்துல் கலாம் கூட சொல்றாரு இல்லையா, நீங்கள் எதுவாக ஆக வேண்டுமோ அதை கனவு காணுங்கள். கனவுனா என்ன? நம்முடைய எண்ணங்களான அதை விசுவலைஸ் பண்ண சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்முடைய எண்ணங்களால நாம தான் உருவாக்கிக்கிறோம். ஏன்னா எண்ணங்கள் என்பது எப்படி ரேடியோ வேவ்ஸ்ங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு இல்லையா, அது போல நம்முடைய எண்ணங்கள் என்பது நம்மளை சுத்தி என்ன ஆகிட்டே இருக்கும்னா ரேடியோ வேவ்ஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அப்ப இந்த உலகத்துல பிரபஞ்ச சக்தி என்பது நீங்க என்ன எண்ணங்களை விதைக்கிறீங்களோ அந்த எண்ணங்களை உங்களை நோக்கி ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட கொண்டு வரும். அப்ப அந்த பிரபஞ்ச சக்திக்கு அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியாது. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா இயற்கையினுடைய சக்தி உங்களை நோக்கி கொண்டு வரும். அதனாலதான் இறைவன் நமக்கு என்ன சொல்றாருன்னா, எண்ணுங்கள், எண்ணுவதை மேன்மையானதாக எண்ணுங்கள், நல்லதை எண்ணுங்க, நல்லதை சிந்திங்கன்னு சொல்றாரு. அப்ப எந்த விஷயத்தையும் எடுத்துக்கொள்வது எங்க இருக்குன்னா நம்முடைய எண்ணங்கள்லையும் நம்முடைய கண்ணோட்டத்திலையும் தான் இருக்கு. அந்த எண்ணங்கள்ல அந்த பாசிட்டிவ் சேஞ்சஸ் நமக்குள்ள கொண்டு வருவதற்கு சுலபமா வந்துருமா? ஒரு நாள்ல என்ன மாறிடுமா? மாறாது. ஏன்னா பல காலங்கள நம்ம அப்படித்தான் நினைச்சு பழகிருக்கோம். யாரை பார்த்தாலும் முதல்ல என்ன பார்ப்போம் சொல்லுங்க. பொதுவா நம்ம ஒருத்தரை பார்க்கிறோம்னா முதல்ல என்ன பார்ப்போம்? அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க, எந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, எந்த மாதிரி ஆளா இருக்கிறாங்க, அவங்க கேரக்டர் என்ன இருக்கு, இதெல்லாம் தான் முதல்ல பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய கண்ணோட்டம் என்பது எப்படி இருக்கு? ஒரு குறுகிய விஷயத்துல இருக்கு, ஒரு எல்லைக்கு உட்பட்ட கண்ணோட்டமாக இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் மாத்தணும்னா அதுக்கு நம்முடைய எண்ணங்கள் தான் பேசும். அப்ப எல்லாரையுமே பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு நல்ல உணர்வுகளை நல்ல சிந்தனைகளை கொண்டு வரணும். ஏன்னா எதையும் ஒன்றை நாம பிறருக்காக சிந்திக்கிறோம்னா அந்த சிந்தனையை முதல்ல ரிசீவ் பண்றது எதுன்னா இந்த உடல் தான். நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அது பிறருக்காக இருந்தாலும் அந்த சிந்தனையை முதல்ல ரிசீவ் பண்ணிக்கிறது எதுன்னா உடல் தான். எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஒரு எதிர்மறைமான விஷயமா கூட இருக்குது. இவனுக்கு நமக்கே உடம்பு சரியில்லை வச்சுக்கோங்களேன், நமக்கு உடம்பு சரியில்லை, அதே நாம ஒரு 4 பேர்கிட்ட சொல்லும் போது அது அதிகமாகுமா குறையுமா? 4 பேர்கிட்ட சொல்லிட்டோம்ல, அப்ப அது ஷேர் ஆயிருக்கும்ல. ஆனா பாத்தீங்கன்னா அதிகரிச்சுதான். ஏன்னா தனிப்பட்ட முறையில எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லும் போது அவங்க என் மேல அக்கறையா தான் நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லைங்கிற அதே நெகட்டிவ் தாட்டை நம்மள நோக்கி என்ன பண்றாங்க, ஸ்ப்ரெட் பண்றாங்க. அப்ப அது என்ன ஆகும்னா நம்ம கிட்ட அதிகரிக்க தான் செய்யும். பொதுவா பாருங்களேன், இப்ப நம்ம கால் வலிக்குன்னு வச்சுக்கோங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதிகமா அதை பத்தியே சிந்திச்சு தூங்குறோம். காலையில இருந்து சொன்ன கால் வலி எப்படி இருக்கும்? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இரவு நேரம் இருந்ததை விட காலையில அதிகமா இருக்கும். ஏன்னா இரவுல கடைசியா நாம எந்த தாட்டை நினைச்சோமோ இரவு முழுவதும் என்னுடைய மனசு என்ன பண்ணுதுன்னா நம்ம எதிர்மறை எண்ணங்களை என்னுடைய உடல் முழுவதும் செயல்படுத்தும். அதற்கான விளைவு அதிகாலையில அது நம்ம கிட்ட அதிகமாக இருக்கும்.
அப்ப எந்த சிந்தனைகளை எந்த எண்ணங்களை நமக்குள்ள கொண்டு வருவோம் அது முதல்ல யாரை பாதிக்கும், நம்மளதான் பாதிக்கும். அதுக்கப்புறம் தான் அது அடுத்தவர்களுக்கு போய் சேரும். அப்ப நமக்குள்ள சுய பாதுகாப்பு கொண்டு வருவதற்கு நமக்குள்ள சுய மாற்றம் வேண்டும். அந்த சுய மாற்றம் நமக்குள்ள எங்க வேணும்னா நம்முடைய எண்ணங்களுக்குள்ள வேணும், நம்முடைய தாட்ஸ்குள்ள வேணும். ரெண்டாவது விஷயம், நாம மகிழ்ச்சியா மன நிறைவோட இருக்கணும், ஹாப்பினஸோட இருக்கணும். அப்போ இந்த மகிழ்ச்சி மன நிறைவுங்கிறது நமக்குள்ள எப்போ வரும்? மகிழ்ச்சி ஹாப்பினஸ்ங்கிறது எப்போ வரும்னா எல்லாமே நிறைஞ்ச நிலையில அப்பதானே வரும். ஹாப்பியா எப்ப இருக்க முடியும்னா எல்லாமே நிறைஞ்சிருந்ததுன்னா ஹாப்பியா இருக்க முடியும். எல்லாமே நிறைஞ்சவங்களா எல்லாரும் இருக்க முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நாம அதுதான் விரும்புறோம், ஆனா அப்படி இருக்க முடியுமா? அப்படின்னா இல்லை. அப்போ இயற்கை எதுவோ அதை நாம ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய மனசுல அந்த மனு பக்குவத்தை கொண்டு வர முடியும். அப்படித்தானே உலகத்துல எல்லாருமே எல்லாம் நிறைஞ்சவங்களா இருக்க முடியாது, எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்க முடியாது, எல்லாருக்குமே எல்லாம் கிடைச்சதாக இருக்க முடியாது. அப்படி எல்லாருமே ஒரே போல இருந்தோம்னா இந்த உலகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு படத்துக்கு போறோம், அந்த படத்துல எல்லாரும் ஒரே மாதிரி நடிக்கிறாங்கன்னா அந்த படம் எப்படி இருக்கும்? ஓடாது, போர் அடிச்சிடும் இல்லையா? அப்ப அது போலதான் இந்த உலகம் என்பது எல்லாமே நிறைஞ்சிருந்தாதானே நல்லா இருக்கும். அப்ப எல்லோரோட எல்லா விதமான குணநலங்கள் நிறைஞ்சவங்களும் நம்ம கூட இருந்தாதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ உணவுன்னு எடுத்துட்டோம்னா அந்த உணவுல எல்லாமே வேணும். ஏன்னா உடம்புக்கு அறுசுவையும் வேணும்ல, அதுல இனிப்பு வேணும், புளிப்பு வேணும், கசப்பு வேணும், எல்லாமே இருந்தாலும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கும் போதுதான் அது நம்மள ஒரு நிலையை நோக்கி அச்சீவ் பண்ண வைக்கும். யோசிச்சு பாருங்க, எல்லாமே சுமூகமான சூழ்நிலையிலே போயிடுச்சுன்னா நம்ம அப்படியே நின்று போயிடுவோம். நமக்கு எதிர்த்ததுக்கு ஒரு ஆள் இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? நம்முடைய பவரை நாம வெளியில கொண்டு வர முடியும் இல்லையா? அப்போ நமக்குள்ள மன நிறைவு வேணும்னா இயற்கையாக இறைவன் எதை எனக்கு வாழ்க்கையில கொடுத்திருக்காரோ அதை நம்முடைய மனசுல திருப்தியோட சாட்டிஸ்பேக்ஷனோட வாழ்றதுக்கு நாம பழகிக்கணும். ஏன்னா ஆசைகள் என்பது எல்லைகள் இல்லாதது. சொல்லணும், ஒண்ணு வாங்கணும்னு நினைக்கிறோம், அது கிடைச்சதுக்கு அப்புறம் மனசு என்ன சொல்லுது? இது மட்டும் மாறணும், இது மட்டும் கிடைக்கும், இது மட்டும் நடக்கும், இது மட்டும் செஞ்சிடணும், இவங்க மட்டும் மாறிடணும், அப்படி நிறைய விஷயங்களை நாம என்ன பண்றோம்? விரும்புறோம். அதிகமா நினைக்கிறது என்னன்னா இது மட்டும். ஏன் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னு நினைச்சு பாருங்களேன். நினைச்சு பார்த்தா எல்லாருக்குமே அதுக்கு பின்புலர்ல ஒரு காரணம் இருக்கு. ஏன் சந்தோஷம் வரலன்னு கேள்வி கேட்டு பார்த்தோம்னா நம்முடைய மனசு சொல்லும், இது கிடைக்காததுனால எனக்கு சந்தோஷம் வரல, இது நடக்காததுனால சந்தோஷம் வரல, இவங்க மட்டும் மாறாததுனால என் வாழ்க்கை சந்தோஷமாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையில யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் நடந்துருச்சுன்னா சந்தோஷமா இருக்குமா? இல்லையா? அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா இந்த மகிழ்ச்சிங்கிறது, சந்தோஷம் என்பது நாம நினைக்கிற போல வெளிப்படையான இந்த எந்த பொருள் கிட்ட இருந்தோ, எந்த மனிதர்களிடத்தில் இருந்தோ, எந்த ஒரு விஷயம் பூர்த்தி ஆகிறதுல இருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று கிடையாது. இந்த மகிழ்ச்சிங்கிறது, சந்தோஷம் என்பது நம்முடைய ஆன்மாவிற்குள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை வெளிக்கொணர்வதற்கான இன்ஸ்பிரேஷன் தான் மெடிடேஷன். ஏன்னா நம்முடைய ஆன்மாங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புத சக்தி. அந்த அற்புத சக்திக்குள்ள நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் இருக்கு. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் உலகத்துக்கு இறைவன் நம்ம எல்லாரையுமே அனுப்பினார். ஆனா இந்த உலக நாடகத்தினுடைய சுழற்சியில நாம எல்லாருமே அதை இழந்து விட்டோம். அதை திரும்பவும் கொண்டு வருவதற்கு தான், அந்த சுய மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்துவதற்கு தான் இறைவன் இந்த செய்தியை நமக்கு கொடுக்கறதுக்காக இருக்கிறது. அப்ப இறைவன் எனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துதான் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு அமைச்சு கொடுத்திருப்பாரு. உண்மையில யோசிச்சு பார்த்தோம்னா, ஆழமாக யோசிச்சு பார்க்கும்போது அதுதான் உண்மை. ஏன்னா நமக்கு என்ன கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாதுங்கிறது இறைவனுக்கு தெரியும். ஏன்னா கடவுள் நம்ம எல்லாரையும் படைச்சவர். அப்ப படைச்சவருக்கு தெரியும்ல இந்த படைப்புக்கு என்ன வேணும். இப்ப நாம குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைகளுடைய இயல்பு என்னன்னா எதை பார்க்குதோ, எதெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் கேட்கும். ஆனா நம்ம எல்லாத்தையும் கொடுப்போமா? இல்ல. அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ
அதை தானே கொடுக்குறோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன தேவைங்கிறது யாருக்கு தெரியும்? படைச்ச தாய் தந்தைக்கு தானே தெரியும். அதே போல நம்மை படைச்ச இறைவனுக்கு தெரியும் எனக்கு வாழ்க்கையில எதை கொடுக்கணும், எதை கொடுக்க வேண்டாம், எனக்கு எது கிடைக்கணும், எனக்கு எது கிடைக்க வேண்டாம்ங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா? அப்படி கொடுத்துதான் நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கு இறைவன் அனுப்பியிருப்பாரு. அப்ப நமக்கு நம்ம வாழ்க்கையில என்ன கிடைச்சிருக்கோ அதுல நம்முடைய மனசை நம்ம திருப்தியா வச்சுக்கிறதுக்கு பழகிக்கணும். ஏன்னா நமக்கு கிடைச்ச நேர்மறை விஷயங்களை நம்ம அதிகமா நினைக்க நினைக்க அந்த நேர்மறை விஷயங்களுடைய விளைவு நம்ம கிட்ட இன்னும் அதை அதிகரிச்சுட்டே இருக்கும். இயற்கையினுடைய விதி அதுதான். எதை நீங்க அதிகமா எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது உங்ககிட்ட இன்னும் அதிகரிக்கும். எதை ஒன்றை வாழ்க்கையில இல்லைன்னு நினைக்கிறோமோ அதை நம்மளை விட்டு இல்லாமலே ஒரு நாள் போயிடும். அதுதான் நம்முடைய ஆன்மா மற்றும் இந்த பிரபஞ்ச சக்திக்கான ஒரு சூக்ஷ்ம கனெக்ஷன் சொல்றது. அப்ப எதை நாம இந்த உலகத்துக்கு விதிக்கிறோமோ அதை இந்த இயற்கை நம்ம நோக்கி கொண்டு வந்து சேரும். அப்ப நாம கிடைச்ச ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கும் இறைவனுக்கு நாம நம்முடைய மனதான நன்றி செலுத்தும் போது அதை பல மடங்காக ஆக்கி இறைவன் நமக்கு கொடுப்பாரு. அப்ப நாம கடவுளுக்கு டெய்லி தேங்க்ஸ் பண்ணணும். சின்ன விஷயம்தான், ஆனா இந்த சின்ன விஷயத்த நம்மளுடைய லைஃப்ல மாற்றி பார்க்கும் போது அது மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும். உங்களை பயிற்சி பண்ணி பாருங்க. ஒரு 21 நாட்கள் நீங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி பயிற்சி பண்ணுங்க. அதாவது இன்றைய முழு நாடு எனக்கு என்னெல்லாம் கிடைச்சது, அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க அந்த இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணி பாருங்க. அந்த 21 டேஸ்க்கு அப்புறம் உங்க மனசுல மாற்றம் எப்படி இருக்கு, உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா மாறி இருக்குங்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. 21 நாள் இந்த பயிற்சி நம்ம எல்லாரும் செய்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை. நம்ம எல்லாம் இந்தியா சுதந்திரம் வாங்கிடுச்சு, எல்லாம் தெரியும். சுதந்திரம் வாங்கி இப்போ 77-78 ஆண்டுகள் ஆகலாம். இவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் இல்ல. காந்தியடிகள் நம்ம எல்லாருக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாரு. 78 ஆண்டுகள் ஆயிடுச்சு நம்ம சுதந்திரம் வாங்கி. ஆனா நம்ம சுதந்திரமா இருக்கோமா? இல்லையா? இண்டிவிஜுவலா நம்ம எல்லாரும் சுதந்திரமா இருக்கிற மாதிரி இல்லைங்கிறது தான் எல்லாருடைய பதில். அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு விஷயங்களுக்கு அடிமையா தானே இருக்கிறோம். அது நம்முடைய பழக்க வழக்கங்களா இருக்கலாம், தேவையில்லாத விஷயங்களா இருக்கலாம், அல்லது மனிதர்களா இருக்கலாம். அப்போ உலக அடிப்படையில சுதந்திரத்தை அடைஞ்சிட்டு நாம தனி மனித அடிப்படையில இன்னும் சுதந்திரத்தை அடையல. ஏதோ விஷயங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும். அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம விடுதலை அடையிறதுக்கு அந்த எண்ணங்களை நமக்குள்ள மாற்றும் போது எல்லாத்திலிருந்தும் நம்ம விடுதலையை அடைய முடியும். ஏன்னா நற்பண்புகள் என்பது நம்ம வாழ்க்கைக்கு அவசியமானது. அந்த நற்பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை சுத்தி எல்லா விஷயமும் மாற்றத்தை அடையும். பொதுவா பாருங்களேன், ஒருத்தர் வாழ்ந்து முடிச்ச பிறகு அவங்க எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் இறந்து போன பிறகு அவரை பத்தி சொல்றது என்ன சொல்லுவோம்? ரொம்ப பெரிய பணக்காரர், ஆனா ஊர்ல இருக்கிற எல்லா மோசமான செயலும் செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் போன பிறகு என்ன சொல்லுவோம்? எதை சொல்லுவோம்? அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு சொல்லுவோம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கஞ்சனாதான் இருந்தாலும் சொல்லுவோம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மோசமானவரா இருந்தாலும் சொல்லுவோம். அப்போ போன பிறகு நம்மளை பத்தி சொல்லக்கூடியது எதுன்னா நம்முடைய நற்பண்புகள் தான். நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நிறைஞ்சுதான், நற்பண்புகள் நிறைஞ்சுதான் நம்ம வாழ்ந்திருக்கிறோமோ அதுதான் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அழகான சொத்துன்னு சொல்றது. நம்ம அப்பா எவ்வளவு பெரியவரா வாழ்ந்தாரு அப்படிங்கிறத விட எந்த மாதிரி நல்லவரா இருந்தவருங்கிறது தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு வேணும். அப்படிதானே? ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜெனரேஷன்ல நல்ல பண்புகள் என்பது ரொம்பவே குறைஞ்சிட்டு போகுது சொல்லணும். அதுலயும் ஒரு மிகப்பெரிய சக்தி எதுனா அன்பு. அன்பு நம்ம இந்த உலகத்துல எதையும் சாதிக்க வல்லது எதுனா அன்பு. அன்பு நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையுமே மாத்திக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னன்னா மனிதர்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு முறை என்பது இல்லை. அது வீடா இருக்கட்டும், நாடா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் நமக்குள்ள ஒரு இணக்கமான உறவு முறை இல்லை. அந்த இணக்கமான உறவு முறை எப்ப வரும்? அன்பு இருக்கும் போதுதானே வரும். அன்பு யார் மேல வரும்? ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுலதான் அன்பு வரும்
எல்லாருமே அன்பு வருமா? வராதுல்ல. என் கூட பிறந்தவங்க, என்னுடைய உறவினர்கள் அப்படித்தானே அன்பு வரும். எல்லாருமே எப்படி அன்பை கொண்டு வருது? நம்ம ஒருத்தர் மேல 2 பேர் மேலும் கொண்டு வந்துடலாம் இல்லையா? எல்லாரும் மேல நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா, இறைவன் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் ஒரு குடும்பம், நாம எல்லாரும் இறைவனுடைய குழந்தைகள். அப்ப நாம எல்லாரும் யாரு? நம்ம எல்லாருமே சகோதரர்கள், இறைவனுடைய குழந்தைகள். வாழ்ந்த பாம்பியில் இருக்கக்கூடிய நாம எல்லாரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்ப நமக்குள்ள எந்த அளவுக்கு அந்த சுமூகமான உறவு முறை ஒரு நாள் 2 நாள்லாம் வந்துடாது. இயல்பான விஷயம் கிடையாது. நான் சொல்றது பிராக்டிக்கலான ஒரு பிராக்டிக்கல பார்க்கும்போது சுலபமா ஒரு நாள் 2 நாள், ஒரு மாசம், ஒரு வருஷத்துல வரக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு நாள் 2 நாள்ல இந்த எதிர்மறை உணர்வுகள் நமக்குள்ள வரணும். பல காலங்களா அதுக்கு மனசு என்ன இருக்குன்னா அடிமையா இருக்கு. அப்ப அதுல இருந்து விடுதலை அடையணும்னா நல்ல பண்புகளை நம்ம வாழ்க்கையில பயிற்சி செய்ய செய்யதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை உணர்வுகள்ல இருந்து நாம விடுபட முடியும். எதிர்மறையான கண்ணோட்டத்துல இருந்து நாம விடுபட முடியும். ஏன்னா நாம வாழ்ந்த பிறகு நம்மள சொல்லக்கூடியது எதுன்னா நல்ல பண்புகள் தான். அப்ப நல்ல பண்புகளை எவ்வளவு உருவாக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காவே இயல்பாவே நம்ம மாத்திக்கும் போது நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் மாற்றத்தை அடையும். அடுத்து 5வது, நம்ம ஒரு 10 நிமிஷமாவது நம்முடைய மனசுல டெய்லி எல்லாருக்காகவும் நல்லதை நினைக்கணும். எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும்னா முதல்ல சுயத்திற்கு நாம நல்லது நினைக்க தெரிஞ்சுக்கல. அப்புறம் நமக்கு நல்லது நினைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நல்லது என்பது நமக்குள்ள எங்க இருக்கு, அந்த நல்ல பண்புகள், அந்த நல்ல எண்ணங்கள் என்பது நமக்குள்ள எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதானே நல்லதை உருவாக்க முடியும். அந்த நல்லது நமக்குள்ள எங்க இருக்கு? நற்பண்புகள் என்பது நம்ம உடம்புல எங்க இருக்கு? எங்க இருக்கு? நம்முடைய உடல்ல நற்பண்புகள் உடல்ல இருக்கு, மனசுல இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? மனசுல தானே இருக்கு. நல்ல பண்புகள் எங்க இருக்கு? நம்ம மனசுல தானே இருக்கு. மனசு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட மனசு காட்டுல இருக்கு. கேள்விக்கிறீங்களா? மனசு காட்டுல தானே இருக்கு. காற்று உடம்புல தானே இருக்கு. அப்போ நம்முடைய நற்பண்புகள் என்பது உடம்புல இருக்கா, மனசுல இருக்கா? யோசிச்சு பார்த்தோம்னா உடல்ல இல்லை. நற்பண்புகள் எதுவுமே உடலில் கிடையாது. ஏன்னா இந்த உடல் என்பது, இந்த தேகம் என்பது பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்பட்டது, அழியக்கூடிய ஒரு பொருட்களால் உருவாக்கப்பட்டது. இந்த உயிர் உடலை விட்டு போனதுக்கு அப்புறம் இதை போய் என்ன பண்ணிடும்? எரிச்சுடுறோம். ஆனா நற்பண்புகள் என்பது அழியாத ஒன்று. அதனாலதான் பாருங்க, எத்தனையோ பேர் வாழ்ந்து பல காலங்கள் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் நினைவு செய்யும். இவர் காந்தியடிகள் எடுத்துக்கோங்க, அவர் வாழ்ந்து எவ்வளோ பீரியட் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி படிக்கிறோம், நினைவு செய்யறோம், ஒவ்வொரு வருடமும் அவரை நினைவு கூறுறோம். காரணம் அவர்கிட்ட இருந்த நற்பண்புகள். அகிம்சையின் மூலமா இந்த உலகத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. அப்ப இந்த நற்பண்புகள் என்பது அழியாத ஒன்று. அப்ப இந்த அழியாத ஒன்று என்பது நமக்குள்ள அழியக்கூடிய வேகத்துல இல்லை. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அழியாத உயிர் சக்திக்குள்ளதான் நம்முடைய நற்பண்புகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. நம்முடைய உயிர் சக்தி என்பது ஆன்மீகத்துல ஆத்மான்னு சொல்லப்படுது. அந்த ஆன்மா என்பது எதனால் ஆக்கப்பட்டதுன்னா பாசிட்டிவ் எனர்ஜி. நம்முடைய ஆத்மாங்கிறது நல்ல பண்புகளால் ஆக்கப்பட்ட ஒரு தொகுப்பு. அந்த ஆத்மாக்குள்ளதான் இந்த நற்பண்புகள் எல்லாமே இருக்கிறது. அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய போஸ்டிங் இருந்தாலும் உயிர் இருக்கிற வரைக்கும் தானே மதிப்பு அளிக்கிறோம். உயிர் போன அடுத்த நிமிஷம் என்ன சொல்றோம்? பாடியை பிடிப்பீங்கன்னு சொல்றோம், எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் இல்லையா? அப்ப காரணம் என்ன? இந்த உடல்ல மதிப்பு வாய்ந்த ஒரு சக்தி, நம்ம எல்லாருமே மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, எல்லா விதமான நற்பண்புகளும் நிறைந்த சக்தி நமக்குள்ள எங்க இருக்குன்னா உயிர் சக்திக்குள்ளதான் இருக்கு. அந்த ஆன்மாங்கிறது அழிவற்றது. அந்த அழிவற்ற ஆன்மாக்குள்ளதான் இந்த அழிவில்லாத நற்பண்புகள் நிறைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா ஆன்மாங்கிறது 100% பியூர் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியது. அப்படி பியூர் ஸ்டேஜ்ல தான் இறைவன் நம்ம எல்லாரையும் உலகத்துக்கு அனுப்பினார். ஆனா நாம் இந்த உலகத்துல கர்மம் என்ற ஒன்றுக்குள்ள வரும்போது அந்த செயல்களுடைய அடிப்படையில அந்த நல்ல பண்புகளை நாம இழக்கிறோம்.
அது ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த செயல்களுடைய அடிப்படையில பர்சன்டேஜ் மாறுபடுது. சில பேர் ரொம்ப அன்பா இருப்பாங்க, சில பேருக்கு அன்புனா என்ன கேட்கிற மாதிரி, எவ்வளவு விலைங்கன்னு கேட்கிற மாதிரி இல்லையா? எல்லாத்துக்கும் ரீசன் நம்முடைய செயல்களுடைய அடிப்படையில அது மாறுபடுது. ஆனா இயற்கையில நம்முடைய ஆன்மா அந்த நல்ல பண்புகளால ஆக்கப்பட்டது. அப்ப நம்முடைய மனசுல அந்த மாற்றம் வராம நம்மளை யாரும் மாற்ற முடியாது. அதுதானே உண்மை. இன்னைக்கு நம்ம 1 மணி நேரம் இங்க இதை பத்தி கேட்கிறோம், நம்ம மாறிடுவோமானா இல்ல. நான் நினைக்கணும், நான் என்னுடைய மனசுல நான் நல்லா இருக்கணும், நான் நல்லதை என்னுடைய வாழ்க்கையில செய்யணும், நான் நல்ல விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு என் மனசுல நான் நினைக்காத வரைக்கும் என்னை யாரும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாதுல்ல. வெளியில இருந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாலும், நிறைய படிப்பினைகளை கொடுத்தாலும், இதெல்லாம் நல்ல விஷயத்தினுடைய பெனிஃபிட், இதெல்லாம் செஞ்சா இதெல்லாம் கிடைக்கும்னு நிறைய விஷயத்த நம்ம கேட்டாலும், ஆனா நான் நினைக்காத வரைக்கும் எனக்குள்ள அந்த மாற்றம் வராது. அப்ப நம்ம மனசுல நாம விரும்பணும், நம்முடைய ஆன்மாவை நம்ம சிரேஷ்டமாக்கணும், நம்முடைய ஆன்மாவை நம்ம வேண்மை ஆக்கணும்னா டெய்லி ஒரு 5 நிமிஷமாவது செல்ஃபுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நமக்கு நம்ம டைம் கொடுக்குறோமா? கொடுக்குறோம். எது கொடுக்குறோம்னா இந்த உடலுக்கு கொடுக்குறோம். யோசிச்சு பாருங்க, 24 மணி நேரமும் நமக்கு இறைவன் 24 மணி நேரம் கொடுத்துருக்காரு இல்லையா? இந்த 24 மணி நேரத்துக்கு எதுக்காக செலவிடுறோம்? தேகத்துக்கு. காலையில இருந்து யோசிச்சு பாருங்களேன், நம்ம வேலை பார்க்கறதா இருக்கட்டும், சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், செய்யக்கூடிய செயல்களா இருக்கட்டும், எல்லாமே எதுக்கு செய்யறோம்னா தேகத்துக்கு தான். அழியக்கூடிய ஒன்றுக்காக தான் இவ்வளவு நேரம் கொடுக்கிறோம். அப்ப அழியாத ஒன்றுக்கு நம்ம டைம் கொடுக்கணும்ல. செல்ஃப் நம்முடைய மனசை கவனிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம டைம் இல்லை, அப்படிதான் சொல்லணும். யோசிச்சு பாருங்களேன், உலகத்துல நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சயின்ஸ் இன்னைக்கு சாதிக்காத விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா துறையிலையும் அறிவியல் துறை எல்லா கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த எல்லா கண்டுபிடிப்புகளையும் உருவாக்குனது எது? இது பின்புலத்துல இருக்கக்கூடியது எது? ஒரு மனிதனுடைய மனம். அதுதானே, ஏதோ ஒரு மனிதனுடைய மனதில் உருவாக்கப்பட்ட ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு ஒரு புதுமையான பொருளாக உருவாக்கப்பட்ட உலகத்துல. அப்போ இந்த மனசுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு யோசிச்சு பாருங்க. எத்தனை பொருட்களை உருவாக்கி இருக்கிறோம், ஆனா அந்த மனசு வெற்றி அடைவதற்கான சக்தி நமக்கு தேவைதா? எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதிக்கக்கூடிய நமக்கு நம்முடைய மனசை சாதனை செய்யற அளவுக்கு, நம்முடைய மனதை ஒரு நிலையில கொண்டு வர அளவுக்கு, நம்முடைய மனசு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர அளவுக்கு சக்தி இருக்கான்னா இல்லை. மனோபலம் என்பது நமக்குள்ள நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு தான். இது காரணம் எல்லாமே எதிர்மறை உணர்வுகள் தான். எந்த அளவுக்கு நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய உணர்வுகள்ல அந்த மாற்றத்தை கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்னா மாறும். அப்ப அந்த மாற்றம் என்பது நிரந்தரமான மாற்றமா இருக்கும்ல. ஒரு 4 நாள் மாறணும், 4 மாசம் மாறணும், அல்லது 4 வருஷம் மாறணுங்கிறதா இல்லாம அந்த மாற்றம் நிரந்தரமான மாற்றமா இருக்கும்ல. அப்ப அந்த நிரந்தரமான மாற்றத்தை நிரந்தரமான ஒரு சக்தியினாலதான் செய்ய முடியும் இல்லையா? அந்த நிரந்தர மாறாத சக்தி யாருன்னா இறைவன் சொல்றார். அந்த இறை சக்தி என்பவர் தெய்வீக குணங்களுடைய வற்றாத கடல், அவர் நல்ல பண்புகளுடைய வற்றாத கடல். அந்த இறை சக்தியோடு, அந்த மாறாத சக்தியோடு நம்முடைய மனதை ஈடுபடுத்தும் போது அந்த அளவில்லாத நிரந்தர சக்தியை நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா நாம கொண்டு வர முடியும். ஏன்னா இறைவன் கிட்டதான் இது எல்லாமே இருக்கு. அதனாலதான் யோசிச்சு பாருங்க, நம்மளை சுத்தி எத்தனை உறவுகள் இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா, நமக்கு ஒரு விஷயம் தேவையாக இருந்தா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல எங்க போறோம்? கோயிலுக்கு தான் போறோம். நம்மளை சுத்தி எத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர்கிட்ட கேட்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவன் கிட்டதான் போறோம். ஏன்னா நிரந்தரமான அந்த விஷயத்த நிரந்தரமான இறைவன் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். அந்த இறைவனோடு நம்முடைய மனதை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு யோக முறைதான் ராஜயோக தியானம்னு சொல்றது. நம்ம எல்லாரும் நினைக்கலாம், நம்ம கடவுளை நினைச்சுட்டு தானே இருக்கோம், இதுக்காக தியானம் ஒரு பயிற்சி எல்லாரும் கத்துக்கணுமான்னு சொல்லி. கடவுளை நினைக்கிறோமா? நம்ம எல்லாரும் டெய்லி நினைச்சுட்டு தான் இருக்கிறோம்னு சொல்றோம். யோசிச்சு பாருங்க, இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு
முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் இறை டீம்ல இருந்தோம். ஒரு நிமிஷம் கடவுளை நினைச்சோம் இல்லையா? ஆரம்பிக்கும் போது ஒரு நிமிடம் முழுவதும் கடவுளை தான் நினைச்சோமா நம்ம? இல்லை இல்லையா? அப்போ ஒரு நிமிஷம் கடவுளை நினைச்சுமான்னு கேட்டா மனசு என்ன சொல்லுது? ஆமா, கடவுளை தான் நினைச்சோம்னு சொல்லுது. ஒரு நிமிஷம் முழுவதும் கடவுளை தான் நினைச்சுமான்னு அழுத்து கேட்டோமே இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிடத்தின் அளவுக்கு கூட என்னுடைய மனச ஒரு இடத்துல கான்சென்ட்ரேஷன்ல என்னால கொண்டு வர முடியல. நான் நினைச்ச ஒரு விஷயத்துல என்னால செலுத்த முடியல. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே அப்ப என்ன நினைச்சிருக்கோம்? இப்ப இறைவனை நினைக்கணும் தான் நினைச்சிருக்கோம். ஆனா நினைச்ச விஷயத்துல என் மனசு கான்சென்ட்ரேஷன் ஆச்சானா ஆகல, இல்ல. அப்ப ஒரு நிமிஷம் கூட நம்முடைய மனசுல என்ன இல்லை? ஒரு ஒருமுகத்தன்மை, ஒரே நிலை என்பது இல்லை இல்லையா? அப்ப அந்த ஒரே நிலைய நம்முடைய மனசை ஒருமுகப்படுத்தி இறை சக்தியோடு நம்முடைய தொடர்பை, நம்முடைய மனதை இணைக்கிறதுக்கான பயிற்சி தான் தியானம். ஸோ அதை நாம கற்றுக்கொள்ளும் போது நாம் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல விஷயங்களை, மனதிற்கான ஒரு அமைதியை, மன ஆரோக்கியத்தை, மனதினுடைய ஒரு மகிழ்ச்சியை நமக்குள்ள அனுபவம் செய்வதற்கான ஒரு வாழும் கலை தான் தியானம். ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு கலை. ஆனா இன்னைக்கு கலைமயமா வாழ்க்கை இருக்கான்னா இல்ல. வாழ்க்கைங்கிறது கலைமயமா இருக்கா? இல்ல. வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு ஒரு பாண்டேஜா இருக்கு. காலையில எந்திரிக்கணும், வேலை பார்க்கணும், ஆபீஸ் முடிச்சா வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும், இதே தான் ரொட்டீன் ஓடிக்கிட்டே இருக்கு. இது நம்முடைய மனசுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பாண்டேஜா தான் இருக்கு. இப்படியே போகும்போது ஒரு காலகட்டத்துல என்ன இருக்கு, நமக்கே போர் அடிச்சிருக்கு. ஒரு நாள் லீவ் கிடைச்சா நல்லா இருக்கும், ஃப்ரீயா எங்கேயாவது போனா நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும், அப்படி விரும்புறோம்ல இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கைய கலைநயமா உருவாக்கிக்கிறதுக்கு நமக்குள்ள மன ஆரோக்கியம் அவசியம். அந்த மன ஆரோக்கியத்தின் வாயிலாக வாழும் கலையை கற்றுக் கொடுக்கக்கூடியதான் நம்முடைய ராஜயோக தியான பயிற்சிங்கிறது. நீங்க எல்லாரும் கூட தியானத்தினுடைய பயிற்சியை கற்றுட்டு அதனுடைய லாபத்தை எடுத்துக்கணுங்கிறது நம்முடைய ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் நம்முடைய வித்யாலயத்தினுடைய சப்ரான்சஸ் 15 இடங்கள்ல ரன் ஆயிட்டு இருக்கிறது. சின்ன நோட்டீஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல நம்மளுடைய அட்ரஸஸ் இருக்கு. இந்த மெடிடேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 days பேசிக் கோர்ஸ்ங்கிறது உண்டு. அந்த பேசிக் கோர்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அடுத்து நாம இருக்கிற இடத்துலயே கூட நம்ம பயிற்சி பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த 7 days பேசிக்ல நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். ஆனா நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம அதனுடைய முழுமையான லாபத்தை, தியானத்தினுடைய முழு லாபத்தை எடுத்துக்க முடியும். வாய்ப்பு கொடுத்ததுக்காக இதற்கு என்னுடைய வித்யாலயம் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you so much. Very nice speech. So, where other point we can break? Lunch, I can. Please join for it. ஸோ பிரம்மகுமாரி வித்யாலயத்துடைய சார்பாக நம்முடைய சார் ஒரு சின்ன இறை நினைவு பரிசு இருக்குது. Okay. Thank you so much. Thank you so much. बट ये टाइमलेस कैलेंडर है। Okay. ये आपके टेबल पर रखना। Okay. रोज हमारे चिंतन को कैसे रखना, वो इसमें रोज का है, वो आप टेबल पर रखना। ठीक है। एक बार आइए हमारे बिल्कुल आपके साथ आएंगे। इधर नजदीक में ही है, 10 मिनट के रास्ते में है। ठीक है, एक बार आना। जरूर आएंगे, जरूर आएंगे।